ஒரு சஹாபி தண்டனை வரும்னு தெரிந்திருந்தும் பொய் சொல்லவில்லை. அவர் கஅப் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர். ஆனா ஒரு பெரிய சோதனையை சந்தித்தவர். தபூக் போருக்கு செல்லும் நேரம் அனைவரும் தயாரானார்கள். ஆனால் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தாமதித்தார். நாளைக்கு போகலாம், இன்னும் நேரம் இருக்கு என்று தள்ளிக்கொண்டே இருந்தார். இறுதியில் அவர் போகவில்லை. போர் முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். சிலர் வந்து பொய்யான காரணங்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டார்கள். ஆனா கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தபோது அவர் பொய் சொல்லவில்லை. அவர் நேராக சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த காரணமும் இல்லை, நான் தான் தவறு செய்தேன். அவருக்கு கடினமான சோதனை வந்தது. சில நாட்கள் மக்கள் அவரிடம் பேசவில்லை. ஆனா அவர் உண்மையை விட்டுவிடவில்லை. இறுதியில் அல்லாஹ் அவரை மன்னித்தார். இந்த கதை நமக்கு சொல்லுவது, உண்மை பேசுவது எளிதல்ல, ஆனா அதுதான் நம்மை காப்பாற்றும். தப்பாயிருந்தாலும் நீங்க உண்மையை சொல்ல தயாரா?